மகாவிஷ்ணு அவருடைய யூடியூப் சேனல்ல ஏத்துறார். ஆசிரியருக்கும் எனக்கும் நடந்த உரையாடலோ இல்ல விவாதமோ போடுறாரு. அவங்க பேசினது பிளவுவாதம், பிரிவினைவாதம், மதவாதம், மதவெறி எல்லாமே தூண்டப்பட்டது. பாலியல் கூட்டு வன்கொடுமை மறைப்பதற்காக தான் இந்த மகாவிஷ்ணு கைது நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இல்லையா? அவளை மிரட்டி கூட்டிட்டு போய் நண்பர்களோடு சேர்ந்து வன்புணர்வு பண்ணி 3 மாதமாக ஜூன் மாதத்துல இருந்து பண்ணிக்கிட்டான்னு அது அவன் தன்னை அன்பில் மகேஷுடைய டிரைவர் என்று சொல்லிக் கொண்டான். மாரிதாஸ் சொன்ன இன்சிடென்ட்ல நான் நேரடியாக அன்பில் மகேஷ் தொடர்பு இருக்காங்கிறதுக்கு அரசு டாக்டர் அன்பில் பக்கத்துல இருக்கிற லால்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்காரு. தன்னுடைய அம்மா டீச்சரா இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற ஹாஸ்டல்ல அங்க இருக்கிறலாம் 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க அதுங்களுக்கு அப்படியே வாரத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ற மாதிரி அங்க இருக்கிற 40 குழந்தைகள் மீதும் பாலியல் அத்துமீறல் செய்தார்னு என்மீறல் அத்துமீறல் செய்யப்பட்டார். அம்மா விசாரிக்கப்பட்ட அவங்க திருமணமாகி தனியா இருக்காங்கன்னா அவங்க மேலேயும் கை வைக்க பார்த்தாரு. இது போன்ற கைதுகள் எதையோ மறைக்கிறதுக்காகத்தான் செய்யப்படுகிறது. கைது பண்ணணும், ராஜினாமா பண்ணணும்னு சொன்னால் கல்வித்துறை அமைச்சரும் தான் முதலில் அவர்களுக்கு தான் அவங்க மேல எஃப்ஐஆர் போடணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்கு நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சில தினங்களாகவே நம்மள்கிட்ட அதிகபட்சமாக எல்லா ஊடகத்திலையும் வர விஷயம் மகாவிஷ்ணு பள்ளிக்கூடத்தில் பிற்போக்குத்தனமாக பேசிவிட்டார். ஸோ அதனால் அவர் கைது செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த கைது பின்னாடி ஒரு பெரிய ஒரு விஷயத்தையே மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் வெடிக்குது. அது என்னென்னா, அன்பில் மகேஷ் டிரைவர் ஒரு பாலியல் வன்கொடுமையில் சிக்கிட்டார். அதை மறைக்கிறதுக்காக தான் அமைச்சர் இப்படி பண்ணுறாரு அப்படின்றாங்க. இந்த 2 விஷயங்களையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தையே முதல்ல கொண்டு வரணும். இந்த சம்பவம் நீங்கள் இந்த மகாவிஷ்ணு இல்லாட்டி பரம்பொருள் அறக்கட்டளைங்கிற பேர் யாராவது 6ஆம் தேதிக்கு முன்னாடி கேள்விப்பட்டோமா? இல்லை. சரி, இந்த சம்பவம் என்னைக்கு நடந்துச்சு? யாரோ கொதிச்சு எழுந்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கணும்? சம்பவம் முடிஞ்ச உடனே. இப்போ நேற்றுக்கு அதை பற்றி விசாரிச்சா 28ஆம் தேதி அந்த ஸ்கூலில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ 28க்கு அப்புறம் 29, 30, 31 3 நாள் போன மாதம். அதுக்கப்புறம் இந்த மாதம் 5ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் இல்லை 4ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் யாருமே பேசல. 4ஆம் தேதி அன்னைக்கு மதியம் இவர் மகாவிஷ்ணு அவருடைய யூடியூப் சேனல்ல ஏத்துறார். ஆசிரியருக்கும் எனக்கும் நடந்த உரையாடலோ இல்லை விவாதமோ போடுறாரு. அது நான் 7ஆம் தேதி காத்தால பார்த்த வரைக்கும் 10,000 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் 6ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி நைட்டில் ஆரம்பிச்சு 6ஆம் தேதி முழுக்க எல்லோரும் இதை பற்றி பேசி 7ஆம் தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் அங்கேருந்தெல்லாம் ட்வீட்டு போட்டு அதுக்கப்புறம் என்னோட ஏரியாவில் எப்படி பேசுகிறேன்னு சொல்லி இவர் நான் விடமாட்டேன்னு சொல்ல அவர் நான் ஓடவில்லைன்னு சொன்ன ஒரு வீடியோ போட கடைசியில் கைது பண்ணியிருக்காங்க. அவரை கைது பண்ணுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு 200 போலீஸு, டிஎஸ்பி 4 இதுன்னு போயிருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஒருவர் பேசினால், ஒருவர் குற்றம் செய்தால் 7 வருடம் தண்டனை கொடுக்கும் அளவிற்கான குற்ற வழக்கு சட்ட பிரிவுகள் இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் பல முறை தீர்ப்பு கொடுத்துரு. 1 தடவை 2 தடவை இல்லை. இப்போ லேட்டஸ்டாக PMLA, அதாவது அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை பெயில் இஸ் த நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன். யாராக இருந்தாலும் ஜாமீன் அல்லது பிணை கொடுத்துடணும். அவசியம் என்றால் மட்டுமே, தவிர்க்கவே முடியாது என்றால் மட்டுமே ஜாமீன் அப்படின்னு பேர். இப்போ இவர் பேரில் கூட 4 பிரிவுகள் போடப்பட்டுள்ளது. கலவரம் தூண்டினார், 2 பிரிவுகளுக்கு உடைய பிரிவினை தூண்ட முற்பட்டார், இந்த மாதிரி 4 பிரிவு. அதுக்கப்புறம் இது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனை இன்சல்ட் பண்ணார் அப்படின்னு அவர் கேஸும் கொடுத்துருக்காராம். 28ஆம் தேதி நடந்ததுக்கு அவர் ஏன் 5ஆம் தேதி வரைக்கும் கேஸ் கொடுக்கலன்னு தெரியல. முதல்ல இது சட்டப்படி இவங்க செஞ்சது சரியா? முதல்ல 2 கேஸை நான் எடுத்து உங்களுக்கு சொன்னால் ரொம்ப எளிதாக புரியும். ஒன்று சமீபத்தில் சாட்டைங்கிற அந்த யூடியூப் சேனல் துரைமுருகன் அவர்கள் கைது பண்ணிட்டு போகிறாங்க. போய் ஜட்ஜி வீட்டில் போனால் இவர் பேசியதில் கைது செய்வது இது முடியாதுன்னு கொடுத்துட்டாங்க. திருப்பி அதே கேஸ் இப்போ சீமான் பேர்லையும் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு எல்லாம் என்னன்னு பார்த்தால் திரு IPSலேருந்து ஒரு அதிகாரி, மூத்த அதிகாரி திரு வரதராஜன், அவர் கிரிமினல் லால PhD வாங்கினவர். அவர் என்ன சொல்றாருனால், இப்போ அது ஒரு பட்டியல் சமூகத்தின் ஜாதியை பேர் திட்டுறதாக இருக்கட்டும், அல்லது இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனை இன்சல்ட் பண்ணதா, இந்த 2லையுமே ஸ்பெசிஃபிக்காக அந்த எதிரில் உள்ள நபரை இன்சல்ட் செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கணும். பொதுவாக
அர்த்தம் இல்லாமல் இல்லை வேறு ஏதோ பேசுகிறதோட சேர்க்கவே முடியாது. ஸோ சட்டப்படி சீமான் மீதோ அல்லது சாட்டை துருகன் மீதோ அந்த வழக்கும் செல்லாது, இந்த வழக்கும் செல்லாது. இவர் என்ன அடுத்து இது அதனால இந்த உடல் ஊனமுற்றவர்கள் இப்போ இவர் சண்டையை மூட்டி என்னது பிரிவினை மூட்டி விட்டார் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இப்போ பகை உணர்த்துற இது எல்லாத்தையும் யாருங்க முதல்ல ரொம்ப சீரியஸாக பண்ணது? அப்போ என்ன அர்த்தம்? அவங்க பேசினது பிளவுவாதம், பிரிவினைவாதம், மதவாதம், மதவெறி எல்லாமே தூண்டப்பட்டிருக்கு. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னன்னு சொன்னால், ஒருவர் வெறுப்பு பேச்சு பேசினால் யாருமே கம்ப்ளைண்ட்டே கொடுக்க வேண்டாம். இப்போ இது வரைக்கும் உதயநிதி பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? தமிழ்நாட்டில் போடலை. ஏன் போடல? சரி, இது வரைக்கும் முன்னாடி போட்டவங்க பேர்லலாம் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? இன்னொன்று, இப்போ அவர் மூட நம்பிக்கையாக பேசினார் அப்படின்னு சொல்லி, என்னங்க மூட நம்பிக்கையாக பேசிட்டாரு? அவர் என்ன சொன்னார்? நீங்கள் செய்த முன்வினை பயனாக ஒருவர் இப்படி பிறக்கிறார் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன குரலுக்கு அவர் விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆசிரியர் சங்கர் அவர்கள் கேள்விகள் கேட்டார். அது அந்த விளக்கத்தில் சரியாக முடிக்காமல் தாவிட்டார். அங்கே தான் பிரச்சனையே. இன்னும் என்னன்னு சொன்னால், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிற குரலை சொல்றார். இருவினைனா புண்ணியம் பாவம். பாலியல் கூட்டு வன்கொடுமை மறைப்பதற்காக தான் இந்த மகாவிஷ்ணு கைது நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? அதை விட இல்லை, அந்த வழக்கில் ஒரு கிரிமினல் தான் ஓரளவு பழகிய பெண் வீட்டுக்கு வந்துட்டு அவளை மிரட்டி கூட்டிகிட்டு போய் நண்பர்களோடு சேர்ந்து வன்புணர்வு பண்ணி 3 மாதமாக ஜூன் மாதத்துலேருந்து பண்ணிக்கிட்டான்னு அந்த பொண்ணு தன்னை அப்படி செய்தவன், அவன் பேரில் சிலம்பரசன் அந்த பொண்ணு சொன்னதாக நானும் பார்த்தேன். அது அவன் தன்னை அன்பில் மகேஷுடைய டிரைவர் என்று சொல்லி கொண்டான்ங்குது. சரி, இது இன்னும் அது நிச்சயமாக இருக்கா, அவன் போய் சொன்னான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதை விட முக்கியமாக ஒரு வழக்கு, இது நான் சொன்னேன் உங்களுக்கு 4ஆம் தேதி அன்றைக்கு இதை மகாவிஷ்ணு அப்லோட் பண்ணுறாரு. அந்த சைட்லேருந்து யாரும் பண்ணல, ஸ்கூல் சைடில் இருந்தோ யாரும் பண்ணல. அவர் அப்லோட் பண்ணப்போ 5ஆம் தேதி நைட்லேருந்து வைரல் ஆகுது. 4ஆம் தேதி மதியமில் ஆரம்பித்து 5ஆம் தேதி வரை அங்கே திருச்சி சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்கூலு, அது திருச்சி தமிழ் லுத்ரன் சபைக்கு கீழே TELCக்கு கீழே வருது. அந்த பள்ளி 5ஆவது வரைக்கும் இருக்கிற தொடக்கப்பள்ளி, பிஷப் ஹைமன் நினைவு தொடக்கப்பள்ளிங்கிறது. அந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருப்பது கிரேஸ் சகாயமேரின்னு ஒரு அம்மையார் இருக்காங்க, தலைமை அமைச்சர் HM. அவருடைய மகன் ஒரு டாக்டர், அரசு டாக்டர். அவர் எங்கே பணிபுரிகிறார்னா அன்பில் பக்கத்தில் இருக்கிற லால்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்காரு. அன்பில் ஒரு ஊரோட பேர் அன்பில். நான் பிறந்த ஊர் லால்குடி, அதுக்கு அடுத்த ஊர் அன்பில். அதுதான் இவருடைய அன்பில் மகேஷுடைய சொந்த ஊர், அவருடைய பேர்லேயே இருக்குது. அவர் அந்த பதவிக்கு வர காரணமே பரம்பரைங்கிறது தான் காரணம். அவங்க தாத்தா அன்பில் தர்மலிங்கம்னு, அவங்க அப்பா அன்பில் பொய்யாமலி, இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமலிங்கிறார். ஸோ இவங்க பரம்பரைக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க, தகுதிக்கு இல்லைங்கிறது அடுத்தது புரியும். சரி, இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். ஸோ இப்போ அந்த அன்பில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒர்க் பண்ணுற டாக்டர் தன்னுடைய அம்மா டீச்சராக இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஹாஸ்டலில், அங்கே இருக்கிறலாம் 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க, அதுங்களுக்கு அப்படியே வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை செக்அப் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கிற 40 குழந்தைகள் மீதும் பாலியல் அத்துமீறல் செய்தார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அன்றைக்கி காலையிலேருந்து அந்த வழக்கை நடத்த விடாமல் அரெஸ்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணியிருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த டாக்டரை போக்சோவிலும் இந்த அம்மையார் அதை கண்டிக்கலையோ இல்லை செயல்படலைன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயமா? அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ யாருன்னு பார்த்தா இனிகோ இருதயராஜன் சொல்லிட்டு திமுக எம்எல்ஏ. அவர் தான் சாந்தோமில் ஒரு மீட்டிங் போட்டு அங்கே இந்து மதத்தை கேவலமாக அங்கும் பேசப்பட்டது போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு. ஸோ இப்போ அங்கே அவர் போய் பார்த்தாரா? அந்த இனிகோ இருதயராஜ் யாரை போய் பார்த்தாரு தெரியுமா? ஜெயிலிருந்து லாவண்யா தற்கொலையை தூண்டின அந்த கன்னியாஸ்திரி வந்தப்போ அவங்கள வரவேற்கிறதுக்கு போனார். இப்போ அந்த ஸ்கூலுக்கு ஏங்க யாரும் போகல? அதுக்கு முன்னாடி 1 வாரம் முன்னாடி கிருஷ்ணகிரி பக்கத்தில் பர்கூரில் ஒரு ஸ்கூலில் போலி என்சிசி கேம்ப்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாணவி சொல்ல 14 மாணவிகள் மீது பாலியல் அத்துமீறல் வன்கொடுமை நடந்ததுன்னாங்க. கடைசியில் அந்த என்சிசி ட்ரெயினர் என்பவர் அந்த பள்ளி ஆசிரியரில் ப்ரைவேட் ட்ரெயினர், அவர் வெறும் என்சிசி ட்ரைனிங் மாத்திரம் கொடுப்பாராம். பல பள்ளிகளில் அது மாதிரி கேம்ப் நடத்தியிருக்கார். அப்படிங்கிறது இந்த பள்ளியிலும் இது முதல் முறை இல்லைன்னு வருது. இப்போ மொத்தமே 4 நாள், 3வது நாளோ 4வது நாள்லையோ இந்த எண்ணெய் எழுப்பினார்னாங்க. அப்புறம் விசாரித்தா 14 மாணவிகள் மீது நடந்து. அப்போ ஒரு ஆள் 14 பேரில் பண்ணியிருக்க முடியாது. சரியா? இது மாதிரி வேறு எந்த ஸ்கூலில் நடந்துச்சு? இன்றைக்கி வரைக்கும் அது அந்த கிங்ஸ்லி கார்டன் ஸ்கூலு, அது கிறிஸ்டியன் ஸ்கூலு, அதோடைய சிம்பிள்லேயே சிலுவை இருக்குதுன்னு எந்த ஒரு ஊடகத்துலேயும் வரல. அதே ஒரு பத்மா சேஷாதிரியோ இதுவோ வந்தால் எப்படி ஊடகங்கள் பெரிது பண்ணுறது?
ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாம்பரம் கிறிஸ்டியன் காலேஜில் 23 மாணவிகள் எங்கள் மீது பாலியல் வன்கொடுமைகள் அத்துமீறல்கள் படுதுன்னு கேஸ் வந்தப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டதுன்னு ஒரு லைனை போட்டாருங்க ஐயா. உடனே சர்ச்சு கொத்தடிமைகள், இடதுசாரிகள், திராவிடர்கள் கூற அந்த லைன் அப்புறம் அந்த தீர்ப்புலேருந்து நீக்கப்பட்டது. இப்போ அதுக்கு அப்புறம் சரி, இதே திருச்சியில் போன ஒரு இதே நாளில் இன்றைக்கி எங்கள் ஃபேஸ்புக் மெமரியில் காட்டிருக்கு. லியோ ஸ்டான்லின்னு சொல்லிட்டு திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ், ரொம்ப பெருமையான காலேஜ். அதில் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா படித்தார், சுஜாதா ஐயா படித்தாது, இவங்கெல்லாம் படித்த அந்த ஸ்கூலில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொள்ள போய் அங்கே காப்பாற்றப்பட்டாள். அவளை விசாரித்தா என்ன, இங்கே ப்ரொஃபஸராக இருக்கிற லியோ ஸ்டான்லி அப்படிங்கிறவர் அத்துமீறல் செய்யப்பட்டார். அம்மா விசாரிக்கப்பட்டா அவங்க திருமணம் ஆகி தனியாக இருக்காங்கன்னா அவங்க மேலேயும் கை வைக்க பார்த்தாரு. இதை நான் மற்ற பேராசிரியர் சொன்னாலும் நடவடிக்கை இல்லைன்னு இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டலில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த வழக்கு வந்துச்சு. அந்த நபர் கைதானார்னு நினைக்கிறேன், ஆனால் ஜாமீனில் வந்துட்டார். இது வரைக்கும் தண்டனை வரல. அந்த நபர் சிதம்பரத்தில் திருமாவளவன் சார்பாக பிரச்சாரம் செய்ததாக எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்தது. இப்போ இதெல்லாம் ஏங்க நடவடிக்கை எடுக்கலை? திருச்சி பிஷப் பீபர் காலேஜில் ஒரு தமிழ் ஆசிரியர் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு ஒரு வழக்கு போன வருஷம். இதெல்லாம் ஏங்க வரல? இது நம்ம இந்த வழக்கு ஒரு வழக்கறிஞராக இல்லை வழக்குகளை பார்ப்பவனாக நாம் பார்த்தால் இந்த வழக்கு முதல் நிலையில் நிற்காது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணுவை அழைச்சவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ அவர் வர்றப்ப வேற நீங்கள் பார்த்தா அந்த வீடியோவில் பூவெல்லாம் போட்டு அவர் காலில் விழுந்தெல்லாம் பண்ண வீடியோக்கள்லாம் வருது. இதெல்லாம் யார் ஏற்பாடு? சிஇஓ கிட்ட பேசுங்கன்னா அவர் பேசுகிறார். அவர் அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை நடத்திய விதத்தில் இன்னும் கொஞ்சம் மென்மை இருக்கலாம், ரொம்ப தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஆசிரியரும் சட்டப்படி பார்த்தா தலைமை ஆசிரியர் முன்னாடி தான் பேசணும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் அவங்க மூலமாக தான் போகணும்னு இருக்கு. ஆனாலும் இன்னும் மென்மையாக நடந்திருக்கலாம். அவரை பற்றி படிக்கிறப்ப மிக அதிகமாக போராடி இந்த நிலைக்கு வந்திருக்காரு. ஆனால் PhD முடிச்சுட்டாருங்கிறாரு. அவர் ஏங்க ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக வச்சிருக்கீங்க? ஏன் இன்னும் பேராசிரியராகல? தமிழக அரசு ஏங்க தூங்குது? அவருக்கு பாராட்டு விழா இருக்கட்டும். PhD முடித்தவருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏங்க இன்னும் வேற நல்ல கல்லூரியிலையோ பிரைவேட் காலேஜ்லையோ இன்னும் வேலை கொடுக்காம வச்சிருக்கீங்க? அவருடைய படிப்புக்கு அவர் இருக்க வேண்டியது ஒரு பேராசிரியர் இருக்கணும். நீங்கள் எதை செய்யணுமோ அதை செய்யலை, எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறீங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது பள்ளிகளில் கஞ்சா விற்கிறது, பக்கத்தில் கஞ்சா விற்கிறது தடுக்கப்படணும், போதை மருந்து விற்கப்படுறது தடுக்கணும், பள்ளிகளில் பாலியல் அத்துமீறல் நடக்கிறது தடுக்கப்படணும். திருச்சியில் எடுத்தால் NITயில் ஒரு அராஜகம் நடந்ததுன்னு சொல்லி வந்துச்சு. திருச்சியில் இப்போ இது ஒன்று பார்த்தோம். மாரிதாஸ் சொன்ன இன்சிடெண்ட்டில் நான் நேரடியாக அன்பில் மகேஷ் தொடர்பு இருக்காங்கிறதுக்கு எனக்கு அவரை தாண்டி வேற எங்கேயும் அந்த காணொலி வரல. அந்த ஸோ அது இன்னும் கொஞ்சம் வேணும். ஆனால் அந்த திருச்சி ஆரம்ப பள்ளியில் ஒரு டாக்டர் நடந்துக்கிட்டதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த ஒரு மீடியாலையும் வரலைங்க. இவங்க சொல்றத பேசுறதுக்கு தான் டிவி மீடியாவா? அப்போ RS பாரதி சொன்னது சரியா? தயவு செய்து தமிழக குழந்தைகளை காப்பாற்றுங்க. தயவு செய்து இது போன்ற கைதுகள் எதையோ மறைக்கிறதுக்காகத்தான் செய்யப்படுகிறது. உண்மையில் கைது பண்ணணும், ராஜினாமா பண்ணணும்னு சொன்னால் இந்த அமைச்சர்களை எல்லாம் போய் இந்த மகாவிஷ்ணு பார்த்துருக்காரு. CEO தான் என்ன கூப்பிட்டாரு, CEOக்கு தெரியாது உனக்கு தெரியாதா அப்படின்லாம் பேசுகிறாருன்னா அப்போ CEOவும் கல்வித்துறை அமைச்சரும் தான் முதலில் அவர்களுக்கு தான் அவங்க மேலே FIR போடணும். நடப்பு அரசு பல்வேறு கருத்தில் மிக மிக்க நன்றி சார்.